இன்று புனித சனிக்கிழமை. இன்று தவக்காலத்தின் இறுதி நாள், அமைதியான நாள். நாளைய பொழுதின் விடியலை காண உலகமே இன்று அமைதியில் உழலும் நாள். பிதாவானவர் இவ்வுலக படைப்பின் பொழுது 6 நாள் படைத்தார். 7ஆம் நாளாம் சனியன்று ஓய்ந்திருந்தார். பிதாவானவர் குமாரனுக்கு தந்திட்ட அன்பு சார்ந்த உலக மீட்பிற்கு தேவையான அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு 7ஆம் நாளாம் இன்று ஓய்வெடுக்கிறார். யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் இருந்தது போல் நம் தேவனாம் இயேசுவானவரும் அவர் உண்டாக்கின பூமியின் வயிற்றில் 3 நாள் ஓய்வெடுக்கிறார். பிதா அனுப்பின முதல் ஊழியக்காரனாம் நம் இயேசுவானவர் தன் ஊழியத்தை முடித்துவிட்டு 1 நாள் ஓய்விற்காக தன் ஆவியை தன் தகப்பனிடம் ஒப்படைத்தார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் பலன் தராது. செத்துப்போனால் 1 30ஆகவும் 30 100ஆகவும் பலன் தரும். அதுபோலவே இன்று இயேசுவானவர் விதைக்கப்பட்டுள்ளார். நாளைய விடியலில் முளைத்தெழுவார். நாளை முதல் உலகம் முழுவதும் விதைப்பவர்களும் முளைப்பவர்களுமே இருப்பார்கள். இன்று உலக மீட்பிற்கான விதைப்போர் தினம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.